வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிராத்மிக் போம் வந்தனா அதோட மீனிங் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வந்தனா ஃபஸ்ட் போயம் வந்தனா. வந்தனானா பிரார்த்தனா, ப்ரேயர் அப்படின்னு அர்த்தம். கடவுளை வணங்குதல். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முதல்ல கடவுளை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் தான் இது. இதை எழுதினவரோட பேர் ஸ்ரீ ராம் நரேஷ் திரிபாதி. இவர் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி ப்ரேயர் பண்ணணும் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். ஹே பிரபு ஆனந்தாத்தா, எங்களுடைய தலைவன் இறைவனே. ஆனந்தாத்தா, மகிழ்வை கொடுக்கக்கூடியவனே, மகிழ்வை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவனே. ஹே பிரபு ஆனந்தாத்தா, எங்கள் தலைவன் இறைவனே, எங்களுக்கு எப்பயும் சந்தோஷத்ததே நீ கொடுத்துட்டுருக்க. கியான் ஹம்கோ தீஜியே, இப்போ எங்களுக்கு அறிவையும் கொடு. கியான் அப்படின்னு சொன்னால் அறிவு, எங்களுக்கு அறிவையும் கொடு. ஷீக்ர சாரே துர்குணோக்கோ தூர் ஹம்சே கீஜியே. சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் இல்லையா? அதே தான் ஷீக்ர சீக்கிரமாக. சாரே எல்லா துர்குணோக்கோ தீய குணங்களையும் தூர் ஹம்சே கீஜியே எங்ககிட்டேருந்து தூர விளக்கிடுங்க, எங்ககிட்டேருந்து போக்கிடுங்க. निंदा किसी की हम किसी से भूल कर भी ना करें. किसी की हम निंदा ना करें. யாரையும் நம்ம ஃபைன் ஃபால்ட் பண்ணக்கூடாது. யார்கிட்ட இருக்க தவறையும் நம்ம சுட்டி காமிக்கக்கூடாது. மற்றவர்களுடைய தவறை பெருசாக நிற்கக்கூடாது. அதை கிசிசே மற்றவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய தவறுகளை மற்றவங்ககிட்ட போய் நம்ம சொல்லின்னு இருக்கக்கூடாது. பூல் கர்பி நாக்கரே, மறந்தும் கூட அன்னோயிங்லி தெரியாமல் கூட நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது. ஈர்ஷ்யா கபிபி ஹம் கிசிசே பூல் கர்பி நா கரே. அதே மாதிரி யார் மேலேயும் நம்ம ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது. ஈர்ஷ்யானா ஜெலஸ், பொறாமை. யார் மேலேயும் நம்ம பொறாமைப்படக்கூடாது. ஹே பிரபு ஆனந்தாத்தா கியான் ஹம்கோ தீஜியே. நான் இறைவனே, எங்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இறைவனே, எங்களுக்கு அறிவையும் கொடு. பிரேம் ஹம் குருஜனோ கி நித்ய ஹி சேவா கரே. ஹம் குருஜனோ கி, குருஜனன் நம்மை விட பெரியவர்கள், வயதில் பெரியவர்களுக்கு, நம்மை விட பெரியவர்களுக்கு, அண்ணா அக்காவாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். குருஜன் அப்படின்னா பெரியவங்க. அவங்களுக்கு பிரேம்சே அன்போட நித்யஹி சேவா கரே, டெய்லியும் தினமும் அவங்களுக்கு சேவை செய்யணும், உதவி செய்யணும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சு வெளியில் இருக்கிறவங்களாம் சரி, நம்மை விட வயதில் மூத்தவர்களுக்கு நம்ம அன்போட அவங்களுக்கு உதவி செய்யணும். பிரேம்சே ஹம் சன்ஸ்கிருதிக்கு நித்யஹி சேவா கரே. சன்ஸ்கிருதி அப்படின்னா தினமும் செய்யக்கூடிய கடமைகள். ஸோ நம்ம வீட்டில் தினமும் செய்யக்கூடிய கடமைகள் நிறைய இருக்குது. பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உடம்பு சரியில்லாதவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் கூட நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், டெய்லி உதவி செய்யணும். ஹே பிரபு ஆனந்தாத்தா கியான் ஹம்கோ தீஜியே. ஸோ இறைவனே, எங்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவனே, எங்களுக்கு அறிவையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராம் நரேஷ் திரிபாதி நிராலா நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இது நமக்கு எக்ஸாமுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து ஏதாவது 4 லைன்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. இப்போ இதில் நிந்தா கிசிக்கி அப்படின்ற பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டெக்ஸ்ட்னால் இந்த போம் எதுலேருந்து வந்திருக்கு, எந்த போம்லேருந்து இந்த லைன்ஸ் வந்திருக்கு. These lines are quoted from the poem Vandana. The poem is narrated as a prayer song. Poet request to God. So these lines are quoted from எழுதலாம், taken from எழுதலாம். ஸோ இந்த வரிகள் வந்தனா அப்படின்ற போம்லேருந்து வந்திருக்கு. இந்த வந்தனா போமோட பேரை நீங்கள் எப்படி எழுதணும், ஹிந்தியில் தான் எழுதணும். ஸோ போம் narrated, the poem is narrated as a prayer song. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் சாங் மாதிரி இதில் சொல்லியிருக்காரு. மீனிங், இந்த கொடுத்துருக்குற லைனோட மீனிங் எழுதணும். we should not find fault on others. ஸோ நம்ம மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறை கண்டுபிடிச்சி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. ஈவன் unknowingly, தெரியாமல் கூட அந்த தவறை செய்யக்கூடாது. we should not feel jealous on anyone. ஸோ மற்றவர்களை பார்த்து நம்ம ஒரு நாளும் பொறாமைப்படக்கூடாது. ஓ காட் ப்ளீஸ் கிவ் அஸ் நாலேஜ். அதனால் கடவுளை எங்களுக்கு இந்த மாதிரியான அறிவை கொடு, நல்ல குணங்களை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. த போயட் ராம் நரேஷ் திரிபாதி prays to God to give knowledge.
ஸோ ராம்நரேஷ் திரிபாடினால ப்ரே பண்ணுறாரு கடவுள்கிட்ட இந்த மாதிரி அறிவை கொடுக்க சொல்லி ப்ரே பண்ணுறாரு. ஹி ஆல்சோ ரிக்வெஸ்ட் டு ரிமூவ் ஜெலஸ் அண்ட் ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சர். ஸோ கடவுள்கிட்ட இந்த மாதிரி பொறாமையை நீக்கிறதுக்கும் அடுத்தவர்கள் மேலே குறை கண்டுபிடிக்கிற இந்த குணத்தையும் தனக்கிட்டேருந்து நீக்க சொல்லி அவர் ப்ரே பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்மளும் இவரை ஃபாலோ பண்ணி இந்த நல்ல குணங்களை நம்ம கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இந்த போமை நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.